விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். அதுக்கு மேலதான் படம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், எழுதுறோம், ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். அதுதான் கல்லாப்பெட்டி நிரப்புது. ஆனால் நம்மளோட அடையாளங்களாக இன்னும் நிற்பது நல்ல திரைப்படங்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதின அந்த திரைப்படங்கள் தான் உங்களுக்கு நல்ல பேர் சொல்கிற படங்களாக இருக்கக்கூடியது. அந்த பேர் சொல்கிற படங்களோட வரிசையில் தான் தம்பி ராஜ்குமாரோட படங்கள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி அவர் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு 10-15 வருஷம் கழித்து அவருடைய புகழை இந்த சினிமா கொண்டாடும், கண்டிப்பாக கொண்டாடும். அவருக்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்படி ஒரு முயற்சியை சினிமாவுக்காக திரும்ப 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 ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தான்னா அவனை ஒரு நாள் சினிமா கொண்டாடியே தீரும். அது வேறு வழியே இல்லை. நம்ம அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு அந்த லைஃப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கும் கிடைக்கணும், அவர் ஜெயிக்கணும். அப்போ கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, வெங்காயம் முடிஞ்சோன்னே கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் எழுதுகிறாரு, நமக்கு ஏற்ற கதை மாதிரி இருக்கு, இந்த படத்தில் நம்ம ஒரு வேஷம் மறந்துருக்கலாமே அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு, நல்ல கதை எழுதுகிற, அது ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னா நடிகர்கள் இல்லை, நாங்கள் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும், நீ நல்ல கதை எனக்கு சொன்னீன்னா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். மாட்டானே தம்பி, அங்கே மட்டும் வரவே மாட்டான், அந்த பக்கமே திரும்ப மாட்டான். ஏன்னா அவன் படத்தை கெடுக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை. ஆனால் அந்த 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 இடத்துல ஒருத்தன் சரிஞ்சிட்டான்னா, இல்லை அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுத்துட்டான்னா அவங்ககிட்ட இருக்க உண்மை காணாமல் போயிடும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கட்டாயப்படுத்துறதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த உண்மை இப்போ அவர் நிறைய இடங்களில் நானும் ராஜ்குமாரும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம், போவோம் ஒவ்வொரு விஷயமா. அப்போ நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட எனக்கு முன்னாடி இந்த கதையை எழுத உட்கார்ந்த ஆள் அவர் தான் ஐயாவோட படத்தை கதையை எழுதி எடுத்து பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால் அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ வேணும், அது இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து என்னையை பேசும்போது என்கிட்ட ராஜ்குமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் கதை எழுதி வச்சு, ராஜ்குமார் தெரியுமே தம்பி தானே, அப்போ அவர் நிறைய குறிப்பெழுதி வச்சுருக்காரு, நீங்கள் எடுத்துக்கின்றப்ப எனக்கு நெருடுது. அவன் எடுக்க போகிற படத்தை, அவன் எடுக்கணும்னு நினச்சி எழுதின படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்கிறேன், தம்பி எடுக்கட்டும், நான் வேணா சப்போர்ட் பண்ணுறேன் கூட. ஏன்னா அவன் ஒரு கனவு இருந்திருக்கும், அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும், அவன் ஒரு அழகாக அந்த கதையை தொகுத்துருப்பான், அப்போ அதை போய் நான் எடுக்கணும்னா தட்டி பறிச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவங்க அப்புறம் பேசிட்டு, இல்லை இந்த கதை இன்னும் சிறப்பாக வரணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்னால் மறுக்க முடியல, வேறு வழி இல்லை, கேட்குறாங்க. ஒரு பெரியவர் கேட்கும்போது நான் அதை வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட அன்பை நான் உதாசீனப்படுத்த முடியாது. வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு தெரியுது. அது கூட அவனுக்கு வருத்தம் என் மேலே, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நல்லது செஞ்சால் அதே சேரம் தான், உனக்கு கெடுதல் செஞ்சால் கூட இருக்கட்டுமே, நீ வச்சுக்க அப்படி. ஏன்னா அப்படி இடத்துல ஒண்டி நம்மளை தள்ளும். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ பாருங்கள், அந்த படம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் தான் போச்சு, கடைசியில் எடுக்கப்படவே இல்லை. அது அப்படியே ஒருத்தரோட உழைப்பு, இவரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்திருக்கும், அந்த உழைப்பு மாறிச்சு. என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து லொக்கேஷன் பார்த்து எங்கெங்கேயோ அலைஞ்சு காடு மேடெல்லாம் அந்த ஊரை கண்டுபிடி. ஏன்னா அவர் 1987 வரலாறு, 87லேருந்து நடந்த விஷயத்தை பூரா பதிவு பண்ணி இப்போ போனால் எல்லா இடத்துலையும் மாறும். 2026 87ஓட ஊரை வில்லேஜ் எங்கேயே தேடுறது. ஆனால் தமிழ்நாடு பூரா முழுக்க நாங்கள் அலைஞ்சு அந்த மாதிரி வில்லேஜையும் அந்த மாதிரி ரோடுகளையும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஆட்களை பூரா கண்டுபிடினா, அப்போ உள்ள ஆட்களோட தோற்றமே வேறு. இப்போ நீங்கள் என்ன ஆளே இல்லை, முகமே இல்லை, மாறி இருக்குது. அதை நாங்கள் பூரா ரெஃபரன்ஸ் வச்சு அவ்வளோ 1.5 வருஷம் நாங்கள் அதுக்கான தீசிஸ் பண்ணி 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 அவ்வளோயும் திரட்டி வச்சதுக்கப்புறம் அந்த படம் நடக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வழி பாருங்கள். அவங்க சொல்லலாம், நான் உங்களுக்கு அந்த வேலை பார்த்த வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன்னு. சம்பளம் அல்ல எங்களோட தாட், நாங்கள் நினச்சது, நாங்கள் கற்பனை பண்ணது, எங்களோட மண்டைக்குள்ளே ஊர்ன அந்த கதை வெளியில் வந்துச்சுன்னா எனக்கு சம்பளமே கிடைக்காட்டி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்குனர். எனக்கு நான் எடுத்த படம் வெளியே வரணும், ஆனால் அது வரல, அது நின்றுச்சு. என்ன காரணம் கேட்டால் அப்பா அம்மையை சண்டை போட்டாங்க, படம் நின்று போச்சு. இப்போ அப்பா அம்மையை சேர்ந்துட்டாங்க, படம் இருக்கிற ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? சிரிக்கிறார் ஒருத்தர் என்னை நினச்சி பார்த்து. இதுதான் அவலம். அது மாதிரி தான் சினிமா வந்து எங்கே நம்மளை தூக்கிக்கிட்டு போகும், எங்கே நம்மளை ஏமாற்றும், எங்கே நம்மளை உட்கார வைக்கும் தெரியாது.